இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உடைய வார்த்தைகள் சத்தியம், உடைய வார்த்தைகள் உயிர் உள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்கள், உங்களை அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய மலரில் இன்றைக்கி என்ன டைட்டில் கொடுத்துருக்குறோம்? இந்த குரலுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கா? இலக்கை அடைய. இந்த ஒன்று ராஜாக்களின் புத்தகம், ராஜாக்களின் நூல். நான் ரொம்ப ப்ரீஃபாக இந்த புத்தகத்தை குறித்த ஒரு சிறிய பின்னணியை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ராஜாக்களின் நூல் சாலமோன் முதல் பிளவுண்ட இஸ்ரவேலரின் வடக்கு நாடு அரசனான அகசியா வரை இருக்கின்ற வரலாற்றை மிக தெளிவாக கூறுகிற ஒரு பகுதி. சுமார் 115 ஆண்டுகால வரலாறு இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாலமோனின் மகிமையான அரியணை ஏறுதலில் தொடங்கி ஆகாபின் பயங்கர மரணத்தின் இறுதி பகுதி வரை சென்று அடைகிறது. இதில் இருக்கிற சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், இது வெறும் ஒரு வரலாற்று நூல் அல்ல. மக்களின் வெற்றியும் தோல்வியும் கடவுளோடு அவர்கள் கொண்டிருந்த உறவையும் அடிப்படையாக கொண்ட ஒரு நூல். ஒன்று ராஜாக்கள் கடவுள் தமது திட்டத்திற்கு சரியான நேரத்திலே சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்க வல்லவர் என்பதை காட்டுகிற ஒரு புத்தகம். இதுதான் ரொம்ப ஹைலைட்டு. என்னென்னா, கடவுள் தம்முடைய திட்டத்திற்கு சரியான நேரத்திலே சரியான மனிதர்களை தெரிந்தெடுக்க வல்லவர் என்பதை சொல்லுகிற ஒரு நூலாக இது அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், உலகின் மிகப்பெரிய பணக்காரரும் ஞானியுமான சாலமோன் அழகு ஓவியமான உலக அதிசய தேவாலயம், ஒரு தேசத்தின் பிளவு, ஒரு கொடிய அரசியான ஏசபேல், நாபோத் என்னும் நீதிமானின் கொலை, ஒரு மனைவியின் கைப்பாவையாக இருந்த அரசன், ஒரு இரும்புச்சொல் தீர்க்கன் அவனுடைய அறைகூவல், இவையெல்லாம் இதிலே சிறப்பான அம்சங்களாக அமைந்திருக்கிறது. இங்கே எழுகிற குரல் என்னவென்று சொன்னால், நீ இங்கே என்ன செய்கிறாய், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்பதுதான் இந்த குரலாக இங்கே அமைந்திருக்கிறது. 9ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில், நீ இங்கே என்ன செய்கிறாய். இந்த குரல் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு குரல். பல செய்திகளை நம்முடைய நினைவிலே கொண்டு வருகிற ஒரு குரலாக இந்த குரல் அமைந்திருக்கிறது. இப்படி ஒரு குரல் எழுந்தால் அதற்கு என்ன பின்னணி இருக்க வேண்டும், எதனால் இந்த குரல் வந்திருக்கும் என்று யோசிக்கிற பொழுது, எதையோ ஒன்று செய்து கொண்டிருந்தவர் விட்டுவிட்டு வேறு ஒரு வேலையாக போய்விட்டால் அப்போ சொல்லுவாங்க, என்னென்ன நீ இங்கே என்ன செய்கிற, அந்த வேலையை தொடங்கிட்டு நீ இப்போ இங்கே என்ன செய்கிற என்று சொல்லுகிற ஒன்றாக இருக்கலாம். எதையோ ஒன்றை செய்ய வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருந்தால் அந்த வேலையை நீ முடிக்க வேண்டும், இங்கே என்ன செய்கிற, அதற்காக எழுப்பப்படுகிற கேள்வியாக இருக்கலாம். உன்னுடைய மனநிலை என்ன, உன் விசுவாசம் எங்கே, உன் ஆற்றல் எங்கே? எதையோ ஒன்றை பெரிதாக செய்திருக்க வேண்டும், எதையோ ஒன்றை பெரிதாக செய்ய வேண்டும், எதையோ ஒன்றை பெரிதாக செய்திருக்க வேண்டும். இப்பொழுது எதையோ ஒன்றை பெரிதாக செய்ய எதிர்பார்க்கப்படுகிற ஒரு சூழல். அப்படியானால் நீ இப்பொழுது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நமக்கான ஒரு கேள்வியாக நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நீ இங்கே என்ன செய்கிறாய்? இந்த வார்த்தையினுடைய பின்னணி என்னென்னு சொன்னால், 17ஆம் அத்தியாயத்திலிருந்து துவங்குகிற ஒரு பின்னணி. 17:1 பார்க்கிறோம். கீலேயாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரை சேர்ந்த எலியா, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்று துணிவோடு சொல்லுகிற ஒரு தீர்க்கனின் குரலை நம்மால் அங்கே கேட்க முடிகிறது. என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளிலே பனியோ மழையோ பெய்யாது என்று சொல்லுகிற ஒரு துணிச்சலான குரல் எழுப்புகிற தீர்க்கனை காண முடிகிறது. தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து ஆன்மீக புரட்சிக்கு ஆயத்தமான ஒரு தீர்க்கன்.
கடவுளோடு தனித்து உறவாடிய அவருடைய தவக்கால வாழ்வு, கடவுள் அவரை அழகாக பிரித்து கொண்டு போய் வைக்கிறார். அங்கு ஒரு தவ வாழ்வு தான் இந்த தீர்க்கன் மேற்கொள்ளுகிறான். தேசத்தை அசைக்கிற வலிமை மிக்க சொற்கள் இந்த தீர்க்கனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது. கேரித் ஆற்றண்டையிலே வாசம் செய்கிறார் ஓராண்டு. அடுத்து அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. புறஜாதியாரின் தேசமாகிய சாரிபாத்திலே ஒரு விதவையின் வீட்டிலே நீ தங்க வேண்டும். இதெல்லாம் பின்னணி. 18:1 காண்கின்றோம், நாட்டில் மழை பெய்ய செய்வேன் என்று சொல்லுகிற கூற்றை நம்மால் அங்கே காணப்படுகிறது. 18ஆம் அத்தியாயத்தின் 17ஆம் வாக்கியத்திலே ஆகாபு எலியாவை கண்டதும் இஸ்ரேலிலே கலகமூட்டுகிறவன் நீதானே என்று ஆகாபு எலியாவை பார்த்து கேட்கிற கேள்வி. இங்கே எலியா அப்படியானால் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். கடவுளுக்கு விரோதமான செயலை யார் செய்து கொண்டிருப்பது? ஆகாபும் ஏசபேலும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தீர்க்கன் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வந்தவர். அதற்கு நேர் எதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அரசனும் அரசியும் அங்கே இருக்கிறார்கள். எனவே கடவுள் இந்த தீர்க்கனை கொண்டு அந்த அரசனையும் அரசியையும் திருத்தவோ அல்லது மக்களுக்கு நன்மை செய்யவோ கடவுள் விரும்புகிற பொழுது அங்கே தீர்க்கன் ஆகாபை சந்திக்க வருகிற பொழுது அவன் கேட்கிற கேள்வி, இஸ்ரவேலரிடத்திலே கலகமூட்டுகிறவன் நீதானே. 18:18 பார்க்கிறோம், நான் அல்ல, நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் தான் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் புறக்கணித்தீர்கள். ஆண்டவருடைய கட்டளையை புறக்கணிக்கிற ஒரு அரசனாக அவன் இருந்தான். அவன் பின்னால் மக்கள் கூட்டம் இருந்தது. கடவுளை பின்பற்றவா பாகாலை பின்பற்றவா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக போராட்டம் அங்கே தொடங்குகிறது. கடவுளை பின்பற்றவா பாகாலை பின்பற்றவா, ஒரு சோதனை களம். நீங்கள் அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 18ஆம் அத்தியாயத்தினுடைய பிற்பகுதியை நீங்கள் படிக்கிற பொழுது உண்மையாகவே நான் சொல்கிறேன், அதை ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு புறம் பாகாலுடைய தீர்க்கர்கள், தோப்பு விக்கிரக தீர்க்கர்கள், ஒரு புறம் இந்த பக்கம் ஒரே ஒரு ஒத்த ஆள், யார்? எலியா. இப்போ ஒரு பெரிய ஆன்மீக போராட்ட களம் அங்கே இருக்கிறதை நம்மால் காணப்படுகிறது. இங்கே நெருப்பின் மூலமாக பதிலளிக்கிற கடவுள். 18:24 நெருப்பின் மூலமாக பதிலளிக்கிற கடவுள். இங்கே இவன் சொன்ன கூற்றுக்கு மக்கள், நீ சொல்லுவது சரியே, இப்படி நடந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுகிற பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். 25 29 வரை அவர்களுடைய டர்ன். அவங்க பக்கம் பாகாலின் பூசாரிகள் 450 பேர், தோப்பு விக்கிரக பூசாரிகள் 400 பேர், ஆக 850 பேர். இன்னொரு புறம் கடவுளுடைய பட்சத்திலே எலியா மட்டும் இருக்கிறார். 30 முதல் 38 வரை உள்ள காரியங்களை நாம் இங்கே காணுகின்றோம். இது இவர்களுடைய டர்ன். யாருடைய டர்ன்? எலியாவுடைய டர்ன். இப்பொழுது நெருப்பு கீழே இறங்கி பலியை பட்சித்து போட்டது. எலியா என்ன ஜபத்தை ஏறெடுத்தார்? கடவுள் அக்கினியிலே இறங்கினார் என்று நாம் பார்க்கிற பொழுது எலியா ஏறெடுத்த ஜபம் கடவுளுடைய நாம மகிமை, கடவுளின் ஊழியக்காரரின் அடையாளம், மக்களின் மனமாற்றம், இந்த மூன்றையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய இறைவேண்டலை இங்கே தீர்க்கன் ஏறெடுக்கிறான். நீர் இவ்வளவு மகத்துவம் உள்ள கடவுள், நான் ஒரு ஊழியக்காரனா உம்முடைய சார்பாக நான் இங்கே நிற்கிறேன். இதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? மனம் திருந்துவாங்க. இதுதான் இந்த 3 விஷயம்தான் அந்த ஜபத்திலே அடங்கி இருக்கிற ஒன்று. இவ்வளவு வல்லமையான செய்த ஒரு தீர்க்கனை நம்மால் இங்கே காண முடிகிறது. முதலிலே பலியை பட்சித்தது, அடுத்தது விறகை பட்சித்தது, அடுத்தது தண்ணீரை வற்றச் செய்தது. ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸினுடைய உச்சம் அங்கே நிறைவேறியதை நாம் காணுகின்றோம். 18:39 படிக்கிறோம். 18:39 இதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸினுடைய உச்சமாக இருக்கிறது. கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் அங்கே அறிக்கை செய்கிறதை நாம் காணுகின்றோம். இப்போ யார் அங்கே ஹீரோ? எலியா ஹீரோ. செஞ்சது யார்? கடவுள். பட் கடவுளுடைய பிரதிநிதியாக யார் நிற்கிறது? எலியா 18ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே ஒரு பெரிய ஹீரோ. இதுதான் பின்னணி. 19ஆம் அதிகாரம் தொடங்குது. ஆள் எங்கே இருக்கிறாரு?
காணும், ஓடுறார். இப்போ தான் இந்த கேள்வி அங்கே எழுப்பப்படுகிறதை நாம் காணுகின்றோம். 19ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம், அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். கோபம் யாருக்கு வந்துடுச்சு? யேசபேலுக்கு வந்துடுச்சு. நீ நேற்று அங்கே என்ன செஞ்சியோ அதே தான் உனக்கு இங்கே நடக்கும் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் காணுகின்றோம். எந்த மனிதனுக்கும் பயப்படாத எலியா இப்பொழுது பயப்படுகிறார். இந்த எலியா எந்த மனிதனுக்கும் பயப்படாதவர் என்பதற்குரிய குறிப்பை நாம் 18ஆம் அத்தியாயத்திலே காணுகின்றோம். 18:8 பாருங்க. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று துணிச்சலோடு யாருக்கிட்ட சொன்னது? ராஜா கிட்ட சொல்லக்கூடிய ஒரு துணிவு இருந்த இந்த எலியா இப்போ என்ன பண்ணுறாரு? அரசி சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயப்படுகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். இப்பொழுது ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடுகிறதை நாம் காணுகின்றோம். 19ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வாக்கியத்திலே, சூரிய செடியின் கீழே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல என்று சொல்ல வைக்கிற ஒரு காரியத்தை நாம் காணுகின்றோம். நீங்கள் 18ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியும் 19ஆம் அத்தியாயத்தினுடைய துவக்க பகுதியும் படிச்சிங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து ஒரு பெரிய ஹீரோவா நின்ன எலியா இங்கே 19ஆம் அதிகாரத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறான். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். எலியா ஏன் ஓடினார்? 18ஆம் அத்தியாயத்தின் 46ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம், அப்பவும் ஓடினார், ஆனால் ஒரு வேற காரியத்துக்காக ஓடினார். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இந்த ஓட்டம் வேற ஓட்டம் இல்லை. ரதங்களை கடந்து ஓடுகிற வயது முதிர்ந்த எலியா குதிரைகள் கட்டி இழுக்கப்படுகிற ரதத்தை தாண்டி இங்கே எலியா ஓடுகிறார். இது வெற்றியின் ஓட்டம். ஆனால் இங்கே இப்பொழுது அவர் ஓடுகிற ஓட்டம் பயத்தினாலே ஓடுகிற ஓட்டம். என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று இங்கே தீர்க்கன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். எலியாவினுடைய உணர்ச்சி என்ன என்று சொன்னால், இந்த பாரமான தீர்க்க தரிசன ஊழியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்கிறார். ஒரு உச்சத்துக்கு போனவர், கடவுளுடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்தியவர், கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் முழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நின்றவர் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த பாரமான தீர்க்க தரிசன ஊழியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்கிறார். பரலோகில் நான் ஓய்வெடுக்கிற பாக்கியம் தந்தால் போதும் என்று சொல்லுகிற நிலைக்கு இங்கே எலியாவினுடைய உணர்வை நம்மால் காண முடிகிறது. பவுலுடைய உணர்ச்சியைப் போலவே இருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அத்தியாயம் 23ஆம் வாக்கியத்திலே உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்றும், ஆனால் இன்னொரு புறம் வேறொரு உணர்ச்சியும் அவருக்கு இருக்கிறதாக நாம் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். இன்னொன்று, ஒரு விசுவாச வீரனின் உணர்ச்சி போன்றும் இது அமைந்திருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியம் மோசேயை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். எண்ணாகமம் 11:15 நாம் படிக்கிறோம். இவையெல்லாம் இங்கே பவுலுடைய உணர்ச்சி, அங்கே மோசேயுடைய உணர்ச்சி, இப்பொழுது எலியாவுடைய உணர்ச்சி என்னவென்று சொன்னால், இந்த பாரமான தீர்க்க தரிசன ஊழியத்திலிருந்து என்னை விடுவித்து விடும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் காணுகின்றோம். ரைட். எலியாவுக்கு இந்த சோர்வு வந்ததற்கு காரணம் என்ன? இப்படி பின்வாங்கி ஓடுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, தோல்வி அடைந்தது போன்ற ஒரு காட்சி. மக்கள் முழுமையாக மனம் திரும்பவில்லை என்பதுதான் எலியாவினுடைய இந்த சோர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நான் தனிமையாக விடப்பட்டு இருக்கிறேன். 19:10 படிங்க. அதற்கு நாம் படித்த இந்த வசனங்களுக்குள்ள 2 தடவை அவர் சொல்வார். என்னென்னு? என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். இங்கே 14ஆம் வாக்கியத்திலையும் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று 2 முறை அவர் அங்கே பதிவு செய்கிறதை நாம் காணுகின்றோம். ஏன்னா இப்போ தனி ஆளாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். இதே தனி ஆள் தான் எங்கே நின்னார்? 18 அதிகாரத்தில் அங்கே 850 பேர் நிற்கும் போது இங்கே அவர் ஒண்டி தான் தனியாக நின்னார். ஆனால் அப்போ வேற ஃபீல் இல்லை. கடவுள் இறங்க வேண்டும், கடவுளுடைய பிரசன்னம் இறங்க வேண்டும், இந்த பலியை பட்சிக்க வேண்டும் என்று நின்று அதே தனி மனிதன் தான் இப்போ சொல்கிறாரு, நான் தனி ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த எண்ண ஓட்டம், அதில் ஏற்பட்ட மாற்றத்தை நம்மால் இங்கே காண முடிகிறது.
இது நம்முடைய வாழ்விலேயும் இப்படிப்பட்ட சூழல்கள் நமக்கு ஏற்படலாம். இன்றைக்கு சிலுவை நிழலிலே நம்முடைய நிலைப்பாடு என்ன? அநேக நேரங்களிலே தனித்து விடப்பட்டதை போன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கலாம். இதே தனிநபராக நாம் எத்தனையோ காரியங்களை சாதித்திருக்கலாம், கடவுளத்திலே பெற்றிருக்கலாம், கடவுளத்திலே பெற்று சாட்சியாக நின்று இருக்கலாம், சாட்சி சொல்லி இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் அதே தனி மனிதனாக ஒரு தனிமையை நம்மால் உணர்கிற பொழுது தோல்வியை நோக்கி ஓடுகிறவர்களாக, சோர்வடைந்தவர்களாக நாம் அநேக நேரங்களிலே காணப்படுவோம். அப்பொழுதுதான் இந்த கேள்வி நம்மை பார்த்து கேட்கப்படுகிறது. நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எவ்வளவு பெரிய வெற்றிகளை கண்ட நீ, நான் உன்னோடு இருந்ததினாலே இவ்வளவு ஜெயங்களை பெற்றுக்கொண்ட நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்வி உங்களையும் என்னையும் பார்த்து எழுப்பப்படுகிற ஒரு கேள்வியாக நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். இங்கே எலியாவுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருந்துச்சு. அந்த மீதமுள்ள பணிகள் என்ன என்று பார்க்கிற பொழுது 19ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியங்களிலே நாம் படிக்கிறோம். இந்த 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 வேலையெல்லாம் சின்ன வேலையா? 2 ராஜாவை ஏற்படுத்தணும், உனக்கு பிற்பாடு ஒரு தீர்க்கதரிசியை நீ ஏற்படுத்தணும். சின்ன வேலைலாம் கிடையாது. அங்கே போய் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு வான்னு சொன்னதில்லை. நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிற ஒரு தீர்க்கதரிசன செய்தியை போய் அங்கே சொல்லிட்டு வா அப்படின்ற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதை விட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், உனக்கு அடுத்து ஒரு தீர்க்கதரிசி உன்னுடைய ஸ்தானத்தில் நீ வைக்க வேண்டும் என்கிற 3 பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய். நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கடவுளுடைய கரத்திலே பெரிய பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் கடவுளுக்கு சாட்சியாக எத்தனையோ காரியங்களை நாம் செய்ய அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் சோர்வுற்று மனமுடிந்து தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒடுங்கி போகிற பொழுது சிலுவையின் நிழலிலிருந்து நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் நம்முடைய வாழ்வில் இந்த ஆன்மீக சோர்வு? ஏன் தனித்து விடப்பட்ட நிலை? இந்த கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மிடத்திலே எத்தனையோ பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறார். நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்வி 3 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. டு என்கரேஜ், நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. டு ஃபினிஷ் த கோல், இன்னும் நீ நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இருக்கிறது, அந்த எல்கையை நீ அடைய வேண்டும், அதற்காக எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி. டு ஹேண்ட் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்கு அடுத்தது இந்த பணியை செய்வதற்கு ஒரு ஆளை நீ நியமிக்க வேண்டும், அது உன்னுடைய பெரிய பொறுப்பு என்பதாக இந்த 3 காரியங்களை உள்ளடக்கிய கேள்வியாக அது முன்வைக்கப்படுகிறது. இந்த லெந்து காலத்திலே இந்த கேள்வி உங்களையும் என்னையும் பார்த்து எழுப்பப்படும் என்று சொன்னால், நாம் ஒருவேளை தனித்து விடப்பட்டதைப் போல தனிமையான ஒரு உணர்வை, சோர்வான ஒரு உணர்வை, தோல்வியான ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்வி நமக்கு முன்பாக எதற்காக வைக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்மை உற்சாகமூட்டுவதற்காக வைக்கப்படுகிற ஒரு கேள்வியாக நாம் உணர எதிர்பார்க்கப்படுகின்றோம். 3 சிறிய சிந்தனைகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். மனம் உடைந்திருக்கிற பொழுது கடவுளுடைய சத்தத்தை கேளுங்கள். நம்முடைய வாழ்விலே எலியா தீர்க்கன், எலியா கடவுளுக்காக பெரிய காரியங்களை செஞ்சார், 18ஆம் அத்தியாயத்தில் உச்சத்தில் நின்றார். ஆனால் நம்முடைய வாழ்விலையும் கடவுள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதற்கு பிறகு நாம் மனம் உடைந்திருக்கிற பொழுது இந்த கடவுளுடைய சத்தத்தை நாம் கேட்க எதிர்பார்க்கப்படுகிறோம். 19ஆம் அதிகாரத்தின் 11-12 நாம் படித்தோம். இப்போ பெரிய பெரிய சத்தம்லாம் வந்துச்சு, அதில் எது கேட்கல? கடவுளுடைய சத்தம் கேட்கல. அப்புறம் எங்கே தான் கேட்டுச்சு? பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலேயும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் கடவுளுடைய மெல்லிய சத்தம். இதை நாம் மறுபடியும் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, நான் நம்ம பிள்ளைங்க யூத்து இதுக்கு ரிட்ரீட் போனப்போ அந்த பிள்ளைங்களோட சொன்னேன், மார்னிங் நீங்கள் எழுந்து ஏதாவது ஒரு நேரத்தை வேதத்தை வாசிப்பதற்காக கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, திருப்பி கடவுள் உங்களோடு பேசுவதற்கு ஒரு நேரத்தை நீங்கள் அவருக்கு அனுமதிக்க வேண்டும். புரியுதுல? கடவுள் உங்களோடு கூட பேசுவதற்கு ஒரு நேரத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த உலகம் பல சத்தங்கள் நிறைந்த உலகம், பல சந்தடிகள் நிறைந்த உலகம். நமக்கு ரொம்ப சத்தமாக எதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கு? இந்த உலகத்தின் சத்தங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதனூட கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு என்ன இல்லை? நேரமும் இல்லை. அதற்காக நாம் ஒரு தியான நேரத்தை பெற்றுக்கொள்வதும் கிடையாது. மனம் உடைந்து போகிற பொழுது கடவுளுடைய சத்தத்தை கேளுங்கள் என்று நாம் காணுகின்றோம். கொஞ்சம் எடுத்து படிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வாக்கியம். 34:18.
நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றும் பெருசாக சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை நாடினால் கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஏசாயா 40 அத்தியாயம் 29 வாக்கியத்தில் படிக்கிறோம். ஏசாயா 40:29. சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்போ எலியா சத்துவமே இல்லாமல் தான் இருக்கிறார். ஆனால் இங்கே அவருக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை டு என்கரேஜ் ஹிம், உங்களுக்கும் எனக்கும் கூட டு என்கரேஜ் அஸ், இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறதை நாம் காணுகின்றோம். நாம் மனமுடைந்து இருக்கிற பொழுது மனிதரின் சத்தம் அல்ல, குற்ற உணர்வின் சத்தம் அல்ல, கடவுளின் மெல்லிய சத்தம். நாம் மனமுடைந்து இருக்கிற பொழுது நாம் எதை தேடுறோம் தெரியுங்களா? யாராவது வந்து எனக்கு என்ன சொல்ல மாட்டாங்களா? இதை தான் நமக்கு இயல்பாகவே நம்முடைய மனசில் தோன்ற ஒரு விஷயம். இல்லைனா இந்த தப்பு நடந்ததுக்கு இந்த குற்ற உணர்வு தான், அந்த குற்ற உணர்வு நம்ம அலையழித்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம எதை மறந்துடுறோன்னா கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க மறந்து போகின்றோம். இல்லை, நாம் மனமுனைந்து இருக்கிற பொழுது மனிதனுடைய சத்தம் நம்மை தேற்ற முடியாது. நம்முடைய குற்ற உணர்வு நம்மை மீண்டுமாக அந்த நிலைக்கு கொண்டு வர முடியாது. கடவுளுடைய மெல்லிய சத்தம் மட்டுமே கொண்டு வர முடியும். சிலுவை நிழலிலே இன்றைக்கு நாம் மனமுடைந்து இருக்கிற பொழுது கடவுளின் மெல்லிய சத்தத்தை கேட்க நம்முடைய காதுகளை அவருக்கு நேராக திருப்புவோம். இரண்டாவதாக, சோர்ந்த பொழுது ஓய்விடுங்கள், ஆனால் பணியை விட்டு விடாதீர்கள். நல்ல ஒரு ஓட்டம் ஓடுனீங்க, ஒரு ரெஸ்ட் வேணும்னு நினச்சா ரெஸ்ட் எடுங்க. ஆனால் என்ன பண்ணிடாதீங்க, பணியை விட்டு விடாதீர்கள். ஏன்னா கடவுள் இன்னும் உங்களுக்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். டு ஃபினிஷ் த கோல், ரெஸ்ட் பண்ணுங்க, ஆனால் திருப்பி ஓடுங்க. நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அந்த ரேஸை நிறுத்திடாதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் கோலை போய் அடையவில்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19:5-8 வரை உள்ள வாக்கியங்களை நாம் காணுகின்றோம். இந்த ரெஸ்ட்டு அவருக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க, அங்கே உணவு கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். உணவு அளித்து மீண்டுமாக அவரை உற்சாகப்படுத்தி அனுப்புவதற்காக கடவுள் அங்கே பேசுகிறார். கலாத்தியர் 6 அத்தியாயம் 9 வாக்கியம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், ஏன்னா நீங்கள் இன்னும் எத்தனையோ நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கடவுளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று நான் சொல்கிறேன், எனக்கு அன்பானவர்களே, நம்ம எல்லாம் செயின்ஸுன்றதுனால கடவுள் நம்மளை எங்கே எட்டுனது உட்கார வைக்கவே இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. அவங்களெல்லாம் செய்ய முடியாது, நம்ம செய்வோன்றதுக்காக கடவுள் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் செயின்ஸுன்றதுக்காக கடவுள் நம்மை முந்தி தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் இந்த பொறுப்பை இவர்களால் நிறைவேற்ற முடியும் என்பதற்காக கடவுள் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எனவே நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எலியா திருப்பி ஓட வேண்டும், ஏன்னா இவ்வளவு பணிகளை இன்னும் முடிக்க வேண்டும். அப்பதான் அவர் டு அச்சீவ் தி கோல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். மார்க் 6 அத்தியாயம் 31 வாக்கியம். மார்க் 6:31. சாப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு ஓய்விடுங்கள் என்று சொல்கிறார். ஓய்வு என்பது கடவுளுடைய திட்டம். நமக்கு எதில் ஞாபகம் வருது? ஓய்வு நாள். படைப்பிலேயே ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். எனவே ஓய்வு என்பது கடவுளுடைய திட்டம். கைவிடுவது என்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. ஓய்வு எடுப்பது என்பது, ஓய்வை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆனால் ஒரு பணியை கைவிட்டு விட வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்விடுங்கள், உணவருந்துங்கள், நீங்கள் மீண்டுமாக ஓடுங்கள். இதுதான் கடவுள் இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. குகை சிகிச்சைக்காக, குகை நிரந்தரமாக தங்குவதற்கு அல்ல. எலியா அந்த ஒரு குகையில் தங்கியிருக்காரு. அது எதுக்காக? சிகிச்சைக்காக, தன்னுடைய மனதை ஹீல் பண்ணிக்கிறதுக்காக, இன்னும் மீண்டுமாக ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே ஒழிய அவர் நிரந்தரமாக இங்கே தங்கிவிடுவதற்கு அல்ல. சோர்ந்து போகிற பொழுது ஓய்விடுங்கள், ஆனால் பணியை விட்டு விடாதீர்கள். மூன்றாவதாக, நிறைவை நெருங்குகிற பொழுது அடுத்த தலைமுறையை நீங்கள் தயார் செய்யுங்கள். நான் இந்த எல்டர்ஸ் மீட்டில் பேசும்போது நான் சொல்லுவேன், அவங்க ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த வயது மூத்தவர்கள் ஒரு திருச்சபையிலே பெரிய பொக்கிஷம். ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உலக அளவிலேயும் உலக பிரகாரமாகவும் ஆன்மீக பிரகாரமாகவும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்?
ஒரு பெரிய அனுபவம் இருக்கும். அது பொசுக்குன்னு முடிஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணி ஆகணும்? அதை இந்த ரிலே ரேஸில் பட்டன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். அதை யாரோட கொடுத்துட்டு போகணும்? அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும். அவர்கள் தொடர்ந்து அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். எனவே நிறைவை நெருங்குகிற பொழுது அடுத்த தலைமுறையை நாம் தயார் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அடுத்தது எலியா அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தாரு, அப்படியே ஓடிலான்னு பார்த்தாரு. எலியாவுக்கு பின்னால் கடவுள் என்ன வச்சிருந்தார்? யாரை வச்சிருந்தாரு? எலிசா வச்சிருக்கார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதை நம்ம காணுகின்றோம். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்திலே மோசேக்கு பிறகு யோசுவா, 2 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியத்திலே பவுலடிகளார், அவர் ஒரு அப்போஸ்தலனாக தனக்கு பின்னாக விசுவாசம் உள்ள மனுஷரிடத்திலே நீ அதை ஒப்புவி என்று சொல்கிறார். விசுவாசம் உள்ள மனுஷரிடத்திலே அதை ஒப்புவி என்று சொல்கிறார். உண்மையுள்ள வெற்றி நாம் முடிப்பதிலே அல்ல, பிறர் தொடர்வதிலே இருக்கிறது. உண்மையான வெற்றி என்பது நாம் முடிப்பதிலே அல்ல, இன்னொருவர் அதை தொடர்வதிலே தான் அந்த வெற்றி இருக்கிறது. நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு காலை வேளையில் இந்த கேள்வி நம்மை பார்த்து கேட்கப்படும் என்று சொன்னால் என்ன பதில் சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்றைக்கு இந்த தியானத்திலே நாம் சிந்தித்த இந்த வார்த்தைகள் நம்மை மீண்டுமாக உற்சாகப்படுத்துகிற ஒன்றாக, நாம் அந்த எல்கையை சென்று அடைவதற்கான ஒன்றாக, நம்முடைய பொறுப்பை இன்னொருடைய கருத்திலே ஒப்புவிக்கிற ஒன்றாக நாம் செயல்படுவதற்கு துணை புரிய கடவுள் அருள் செய்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் எடுத்ததிலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.